ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் வறுத்து சாப்பிட்ருப்பீங்க, ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. இப்படி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி அறுத்துக்கணும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்தது, கொஞ்சோண்டு பெப்பரு பவுட்ரு பண்ணி வச்சது, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள், வரமிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் எக் ஒயிட்டு. இதெல்லாம் நல்லா போட்டு பிரட்டிட்டு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இரும்பு சட்டி தான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன அவிக்கிறதா இருந்தாலும் பொரிக்கிறதா இருந்ததுனாலும் இரும்பு கடாய் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. அப்புறம் கைக்கு எண்ணெயும் தெரிக்காது. அதுக்கப்புறமா இது பெரட்டியாச்சு. இது எண்ணெயில் போட்டு வறுத்தெடுப்போம். பொரிஞ்சிடுச்சு. நல்லா ஃப்ரெஷ் வெண்டைக்காயாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். எடுத்துடுவோம், போதும். இதை நீங்கள் இது தயிர் சாதத்துக்கோ வறுத்த சாதத்துக்கோ இல்லை குழம்பு சாதத்துக்கோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எக் ஒயிட் மட்டும் போடுங்க. முட்டையோட எல்லோ மட்டும் இந்த மஞ்சள் போட்டுறாதீங்க. முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் போடுங்க. தேங்க்யூ.